நான் யார் தெரியுமா? 38 புதிய உறவுகள். அனு பிறந்த ஒரு மாதத்தில் நிலாவின் அப்பா அம்மா வந்தார்கள். 10 நாட்கள் தங்கி நிலாவையும் அனுவையும் கவனித்தார்கள். ஊரில் நிலாவின் அண்ணன் ஒரு பிரச்சனை காரணமாக ஜெயிலில் இருப்பதாக சொன்னார்கள். நிலா வேதனைப்பட்டாள். தைரியம் சொன்னார்கள். அப்பா அம்மா குழந்தை அனுவை பார்க்க ஆசைப்பட்டார்கள். 1995 ஜனவரி மாதம் நிலாவுடன் பஸ்ஸில் திருநெல்வேலி வந்தேன். நேராக பாபநாசம் சென்று குளித்துவிட்டு கோயிலுக்கு சென்று வழிபட்டோம். விக்கிரமசிங்கபுரம் கட்டப்பள்ளி தெருவில் வசிக்கும் தம்பி ராமசாமி வீட்டுக்கு வந்தேன். குழந்தையை எல்லோரும் தூக்கி கொஞ்சினார்கள். இரவு டிஃபன் முடிந்ததும் முக்கூடல் பஸ்ஸில் ஏற்றி விட்டார்கள். இரவு பயணம் என்பதால் முக்கூடல் என்று எண்ணி பாப்பாக்குடியில் இறங்கிவிட்டேன். தப்பை உணர்ந்து மீண்டும் பஸ் ஏறி முக்கூடலில் இறங்கி வீட்டுக்கு வந்தோம். வீட்டு வாசலில் பெரியம்மா இருந்தார்கள். நிலா ஆச்சரியப்பட்டாள். அவளது அம்மாச்சி போல இருப்பதாக சொல்லி ஆச்சரியப்பட்டாள். அணுவை தூக்கி கொஞ்சினார்கள். அப்பா அம்மா சந்தோஷப்பட்டார்கள். பாரு விருதுநகரில் இருப்பதாக கூறினார்கள். காலையில் தாமிரபரணி ஆறு சென்று குளித்து வந்தோம். முத்துமலையம்மன் கோயில் சென்று வந்தோம். மறுமல்லியில் அக்கா லட்சுமி வீடு சென்று பார்த்தோம். அக்காவும் அக்கா மகளும் நல்ல உபசரித்தனர். அப்படியே சங்கரன் அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணி மற்றும் குழந்தைகளை பார்த்தோம். அவர்களும் அணுவை தூக்கி கொஞ்சினார்கள். மாலை ராமசாமி கோயில் சென்று வந்தோம். அன்று இரவே புறப்பட்டு திருநெல்வேலி சேர்ந்தோம். தங்கை பார்வை பார்க்க வேண்டும் போலிருந்தது. மதுரை பஸ்ஸில் ஏறி வழியில் விருதுநகர் போலீஸ் குவார்ட்டர் ஸ்டாப்பில் இறங்கினோம். அட்ரஸ் தேடி பாரு வீட்டுக்கு வந்தோம். சந்தோஷப்பட்டாள். அணுவை தூக்கி கொஞ்சினாள். பாரு கணவர் சங்கரன் அன்பாக பேசினார். தங்கி போகச் சொன்னார். இரவு தங்கினோம். மறுநாள் காலை விருதுநகர் வரை பாரு வந்து அவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாள். மதுரை பஸ்ஸில் ஏற்றி விட்டாள். மதுரையிலிருந்து சென்னை பஸ் ஏறி சென்னை வந்து சேர்ந்தோம். நிலா அணுவை சுகன்யா அம்மாவின் உதவியுடன் கவனமாக வளர்த்தாள். ஒரு முறை அணுவுக்கு தொக்கம் என்றார்கள். அழுது கொண்டே இருந்தான். பக்கத்து வீட்டு குழந்தை உஷாவின் அம்மா வந்து தொக்கம் எடுத்ததும் அமைதியானான். ஒரு தடவை தப்பான மருந்தை அணுவுக்கு கொடுத்து விட்டாள். தெரிந்தவுடன் துடித்து போனாள். பக்கத்தில் டாக்டரிடம் காட்டி வந்த போதும் அழுவதை நிறுத்தவில்லை. இன்னொரு முறை அணு விரலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டிய போதும் துடிதுடித்தாள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழுது துடிப்பாள். 6 மாத குழந்தையாக இருந்தபோது படுக்க வைத்து போட்டோ எடுத்தோம். இந்த சமயம் ராமலிங்கம் சாய்பாபா ஃபவுண்டேஷன் கம்பெனியை துவக்கினார். அரும்பாக்கம் MMDA காலனியில் வீடும் ஆபீஸும் இருந்தது. ராமலிங்கம் அம்மா கல்யாணி அவர்கள் பாசத்தோடு பழகினார்கள். அவரது ஓவியங்களை காட்டி மகிழ்ந்தார்கள். அப்பா ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. எல்லாவற்றிலும் தப்பு கண்டுபிடிப்பார். சின்ன விஷயத்தையும் பெரிதாக எண்ணுவார். என்னுடைய பிளான் எலிவேஷனை பாராட்டுவார். ஒரு முறை லீக்கான பால் பாக்கெட் கொடுத்து விட்டதால் கன்சியூமர் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டு விட்டார். முதல் ப்ராஜெக்ட் சாலிக்கிராமம் திருவள்ளுவர் தெருவில் ஆரம்பித்தோம். பேஜர் ஒன்று வாங்கி கொடுத்தார். தொடர்பு கொள்ள வசதியாக இருந்தது. ராமலிங்கம் அண்ணன் பேக்கேஜ் கம்பெனியில் அட்டை பெட்டி தயார் செய்து வந்தார். பில்டிங் வேலை சிறப்பாக நடந்த சமயம் ராமலிங்கம் அட்வான்ஸாக கஸ்டமரிடம் வாங்கிய பணத்தில் கார் வாங்கினார். அண்ணனுடைய அட்டைப்பெட்டி பிசினஸுக்கு பணம் கொடுத்தார். இதனால் எங்கள் வேலை பாதிக்கப்பட்டது. புதிய ப்ராஜெக்ட் தேட ஆரம்பித்தோம். மதுரை சென்று பேசி வந்தோம். நிலாவின் அக்கா கணவர் சின்னசாமி ஆட்டோவில் 2 நாட்கள் மதுரையில் சுற்றினோம். சைட்டில் இருந்த சிறு சிறு மரங்களையும் புதர்களையும் அகற்றும் பொறுப்பை அவரிடம் கொடுத்தோம். சில காரணங்களால் ஆரம்பிக்க முடியவில்லை. பாவம், அவர் எப்படியோ சமாளித்திருக்கிறார். MMDA காலனியில் மேலும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அணுவுக்கு 1 வயது ஆனது. நிலாவின் அப்பா வந்தார்கள். அணுவுக்கு முதல் பிறந்த நாள் ஜூன் 22, 1995. அணுவின் பிறந்த நாளை வடபழனி கோயிலில் கொண்டாடினோம். கோயில் சென்று முடி எடுத்தோம். ஸ்டூடியோ சென்று போட்டோ எடுத்தோம்.